ஹாய் ஹலோ சாக் டிவி ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் கதை சொல்லி ஃப்ரெண்டு விஜயா. இன்றைக்கி நமக்கு வீக்கெண்ட் இல்லையா, இன்றைக்கி ஒரு சூப்பரான கதையோட வந்திருக்கேன். டிட்டுன்னு ஒரு சுட்டி பையனும் கிட்டுன்னு ஒரு க்யூட் பப்பியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாமா. எங்கே போனாலும் சேர்ந்து விளையாடுறது, போகிறது, வர்றதுன்னு ஜாலியாக இருப்பாங்க. என்ன பண்ணாலும் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுவாங்களாமா. அப்போ டிட்டுக்கு ஒரு gift கிடச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அழகான க்யூட்டான ஒரு பூ இருக்கக்கூடிய ஒரு செடி. அது கிடச்ச உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம். 2 பேருக்குமே ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் நல்லா வெயிலே படாத இடத்துல வீட்டுக்குள்ளே வச்சு, செடிக்கு தண்ணியெல்லாம் டெய்லி ஊத்துறானுங்க. 2, 3 நாள் இப்படியே போகுது. வெயில்ல வச்சா வாடி போயிரும்ல, பாவம் கருகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு உள்ளே வச்சு செடிக்கு தண்ணி விட்டுட்டே இருக்காங்க. ஆனா என்ன ஆகுதுன்னா, நாளாக அந்த செடி நல்லா வந்த அன்னைக்கு நல்லா பிரைட்டா, பிரிஸ்கா, ஸ்டிஃப்பா எந்திரிச்சு நின்னுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே தொங்கி போய் மூஞ்சியெல்லாம் வாடி போய் இந்த பூவெல்லாம் பாருங்களேன் எப்படி வாடி போயிருக்கு. அப்படியே சொங்கி மாரி அப்படியே தொஞ்சு போச்சாமா. காஞ்சு போய் இன்னும் விட்டா கொஞ்ச நாள்ல அது பட்டு போயிரும் டோட்டலா. அப்படின்ற மாரி லெவலுக்கு அது போயிடுச்சு. இவங்க 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. "என்னடா இது இப்படி நடக்குதே!" அப்படின்னு சொல்லிட்டு, "நம்ம எல்லாத்தையும் நல்லா தானே பார்த்துக்கிட்டோம். ஏன் இப்படி நடக்குது?" அப்படின்னு பயந்துட்டாங்களாமா. சரி அந்த செடிகிட்டயே போய் கேட்போம் நம்ம என்ன காரணம்ன்ட்டு. என்னதான் அதுக்கு வேணுமா? நம்ம அத குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் செடி நீ ரொம்ப அழகான செடியாச்சே, அழகான பூவாச்சே, ஏன் இப்படி வாடி போய்க்கிட்டே இருக்க? உனக்கு என்னதான் பிரச்சனை? நாங்க நல்லா உன்னைய சேஃபா ஒரு இடத்துல வச்சிருக்கோம். வெயில் படாம வச்சிருக்கோம். தண்ணி விடுறோம் சாப்பாட்டுக்கு. இத விட உனக்கு வேற என்ன வேணும்? என்ன பிரச்சனை?" அப்படின்னோனே, அந்த செடி வந்து அப்படியே சோகமா அப்படியே, "அ ஆ நீங்க கேட்குறியா? நான் வந்து எப்பா தண்ணி மட்டும் எனக்கு சாப்பாடு இல்லப்பா. அ என்னைய வெயில்ல படாம வச்சிருந்தீங்கன்னா, நான் செத்தே போயிடுவேன். ஏன்னா எனக்கு வெயில் தான்ப்பா ரொம்ப முக்கியம். சன்லைட்டு. சூரிய ஒளி தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அது மூலம் தான் நானு என்னோட சாப்பாட்ட நானே தயாரிச்சுக்குவேன்ப்பா. அப்பதான்ப்பா நான் உயிர் வாழ முடியும்." அப்படின்னோனே, "அப்படியா? நீ வெயில் பட்டா கருகி போயிற மாட்டியான்னு?" "இல்லப்பா வெயில் பட்டா ரொம்ப வெயில் பட்டா கருகி போவேன் தான். ஆனா, கொஞ்சமாச்சும் எனக்கு சூரிய ஒளின்றது வேணும் எனக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா." அப்படின்னோனே, "ஐய்யய்யோ! அது தெரியாம போயிடுச்சே! மன்னிச்சுக்கோ, மன்னிச்சுக்கோ. சாரி, சாரி." அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எடுத்துக்கொண்டு போய் அத வெயில்ல வச்சாங்களாமா. அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி விட்டு நல்லா அத பாதுகாப்பா பார்த்துக்கிட்டாங்களாம். அவ்வளோதான். சூரிய ஒளி கிடைச்ச உடனே அது நல்லா சாப்பாடு தானே தயாரிச்சு, தானே நல்லா சாப்பிட்டு, நல்லா வளர ஆரம்பிச்சுருச்சாமா. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த செடி நல்லா பூ பூத்து, வேற நெறைய பூவெல்லாம் பூக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சு இந்த கதை? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே, முக்காவாசி இந்த பூ பூக்கிற பெரிய மரங்கள், இல்ல பூ பூக்கிற குட்டி செடிகள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து சூரிய ஒளி, அதாவது சன்லைட் வந்து தேவை. அவங்க வந்து ஒளிச்சேர்க்கை, அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற அந்த ப்ராசஸ் மூலமா அதுங்களே அதுங்களோட சாப்பாட தயாரிச்சுக்கும். நம்மள மாரி கிடையாது. சரியா? அவங்கள வந்து அந்த மாரி நடக்கணும்னா, அவங்க வந்து கண்டிப்பா அந்த செடிகள்லாம் கண்டிப்பா வந்து சன்லைட்க்கு எக்ஸ்போஸ் ஆகணும். சன்லைட் அவங்களுக்கு கிடைக்கணும். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நல்லா அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கிடைச்சிருக்காங்க இல்லையா? டிட்டு அண்ட் கிட்டுன்னு சொல்லிட்டு. இவங்க நெறைய சேட்டை பண்ணுவாங்க, நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அது புது விஷயங்கள கத்துக்குவாங்க. அதெல்லாம் நான் கன்டினியூஸா உங்களுக்கு சொல்றேன். நீங்களும் நெறைய விஷயங்கள கத்துப்பீங்க. வெயில்ல போய் விளையாடி தேவையில்லாம டென்ஷன் பண்ணாம அப்பா, அம்மாவ வீட்டுக்குள்ள இருந்து இந்த மாரி கதைகள கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃபன்னும் கிடைக்கும். அதே சமயத்தில நெறைய விஷயங்களும் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நீங்க செய்ய வேண்டியது ஒரே விஷயம் தான். சாக் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஓகே. என்ஜாய். பாய்.